ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனலான சென்டி டாலா சென்டிசிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்கள் செல்வத்துக்கான துணை நாங்கள். என் பெயர் அனோஜ். நீங்கள் பார்க்கிறீர்கள் SM சீரிஸ் 21 பாசோ ஷோர் வீடியோவை. இது PMS டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்கான வீடியோக்கள். இதுவரை நாங்கள் 9 அத்தியாயங்களை கவர் செய்துள்ளோம். இது 10வது அத்தியாயம், போர்ட்போலியோ மேலாளரின் செயல்திறன் அளவீடு மற்றும் மதிப்பீடு. இது 10வது அத்தியாயம், SM சீரிஸ் 21 PMS டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்கானது. இந்த அட்டவணையின் மூலம் இந்த அத்தியாயத்தில் நாம் என்னென்ன படிக்கப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். அத்தியாயம் 10, போர்ட்போலியோ மேலாளரின் செயல்திறன் அளவீடு மற்றும் மதிப்பீடு. இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம் ரிட்டர்னை கணக்கிடும் விதிவிதானங்களை புரிந்து கொள்வது, ரிட்டர்னை எப்படி கணக்கிடுவது என்பதை பார்க்க போகிறோம். ரிஸ்க் கணக்கிடும் விதிவிதானங்கள், ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை கணக்கிடும் விதிகள், பெஞ்ச்மார்க்கிங் மற்றும் PL குழு பகுப்பாய்வு எப்படி செய்யப்படுகிறது என்பதையும் பார்க்க போகிறோம். PMS முதலீட்டாளர்களுக்கு செயல்திறன் அறிக்கையை எப்படி வழங்க வேண்டும் என்பதையும், ஜித் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி என்ன என்பதை படிக்கப் போகிறோம். இது உண்மையில் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அப்படியென்றால் ஆரம்பிப்போம் SM சீரிஸ் 21 PMS டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வின் 10வது அத்தியாயத்தை. முதலில் வருகிறது செயல்திறனை வரையறுக்கும் அளவுகோல்கள், அதாவது ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன். சரியாக இது என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், செயல்திறன் அளவீடு மற்றும் மதிப்பீட்டில் மனிதர்களின் இயல்பு என்னவென்றால், நாமெல்லாம் பெரும்பாலும் ரிட்டர்ன் மீதுதான் கவனம் செலுத்துகிறோம். அதாவது ஒரு காலப்பகுதியில் நாம் சம்பாதித்த லாபம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கொண்டு அந்த லாபத்தை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் சரியான செயல்திறன் அளவீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது முதலீட்டின் ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் இரண்டையும் அங்கீகரிக்க வேண்டும். அப்படியென்றால் நாமெல்லாம் செயல்திறனை எப்படி அளவிட வேண்டும் என்றால், அதில் உள்ள ரிஸ்கையும் அளவிட வேண்டும், அதேபோல் ரிட்டர்னையும் அளவிட வேண்டும். இந்த இரண்டையும் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் முதலீடு செய்த அந்த காலப்பகுதியில் வந்த லாபம், அந்த லாபத்தை சம்பாதிக்க நாம் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் இந்த இரண்டையும் நம்முடைய செயல்திறனில் கவனிக்க வேண்டும். ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் என்ற அளவுகோல்கள் இருக்கின்றன. இந்த அத்தியாயத்தில் அதை பற்றித்தான் நாம் படிக்கப் போகிறோம். முதலில் வருகிறது ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். பாருங்கள், இது மிகவும் நேரடியான ரிட்டர்ன் விகிதம், அதுதான் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். மிகவும் நேரடியாக கணக்கிடக்கூடிய ரிட்டர்ன், அதைத்தான் நாம் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் என்று அழைக்கிறோம். இதனை போப்லி டோட்டல் ரிட்டர்ன் மற்றும் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் என்று சொல்கிறார்கள். நான் எவ்வளவு பணம் முதலீடு செய்தேன், இப்போது அது எவ்வளவு ஆனது என்பதே இதன் சாரம். அதாவது டோட்டல் ரிட்டர்ன் அல்லது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் என்பது எளிய மொழியில் இதுவே. முதலீட்டின் மூலம் உருவான வருமானம் மற்றும் முதலீட்டின் மதிப்பில் ஏற்பட்ட மாற்றம், அந்த முதலீட்டு காலத்தில் இரண்டும் சேர்ந்து இதில் அடங்கும். அதாவது முதலீட்டால் உருவான வருமானம் மற்றும் முதலீட்டின் மதிப்பில் ஏற்பட்ட மாற்றம் இரண்டும் இதில் சேர்க்கப்படும். ஆரம்ப மதிப்பில் இதை சதவீதமாக கணக்கிடுவோம். அப்படியென்றால் இந்த எடுத்துக்காட்டின் மூலம் புரிந்து கொள்வோம். மார்க்கெட் மதிப்பு முதலீட்டு போர்ட்போலியோவின் ஏப்ரல் 1 தேதி அன்று 1 லட்சம் ரூபாயாக உள்ளது மற்றும் 30,000 ரூபாயாக 2019 மார்க்கெட் மதிப்பு அதே போர்ட்போலியோவில் உள்ளது. இப்போது அது 20,000 ரூபாயாக உள்ளது. எனவே முதலீட்டாளர் ஹோல்டிங் காலத்தில் 20% ஈட்டியுள்ளார். பொதுவாக நாம் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். இப்போது உங்கள் முன் சமன்பாடு வந்துவிட்டது. அதாவது APR என்பது முடிவில் உள்ள தொகை ஆரம்ப தொகை. இது 20% ஆகும். அதாவது 20,000 1 லட்சத்தில் வகுத்தால் 20% கிடைக்கும். எனவே ஹோல்டிங் காலத்தின் சூத்திரம் மிகவும் எளிமையானது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. முடிவில் உள்ள மதிப்பிலிருந்து ஆரம்ப மதிப்பை கழித்து அதை ஆரம்ப மதிப்பால் வகுக்க வேண்டும். அதுதான் உங்கள் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். இந்த எடுத்துக்காட்டில் அது 20%. இதில் நமக்கு எதையும் செய்ய வேண்டியதில்லை. இந்த கேள்வி நேரடியாக ஒன்று மதிப்பெண் கேள்வியாக வரலாம். இது ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு கேள்விதான். அதிகபட்சம் 11 மதிப்பெண் கேள்விகள் வந்தாலும் இதில் அதிக கணக்கீடுகள் எதிர்பார்க்கப்படவில்லை. எனவே நேரடியாக பதிலை இதில் எழுதலாம். இப்போது நாம் டைம் வெயிட்டட் ரேட் ஆபரேட்டர் மற்றும் மணி வெயிட்டட் ரேட் ஆபரேட்டர் பற்றி பேசப் போகிறோம். வாங்க இந்த இரண்டு விஷயங்களும் என்னவென்று புரிந்து கொள்வோம். இப்போது நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ரேட் ஆபரேட்டர் மற்றும் மல்டிபிள் ஹோல்டிங் பீரியட்டில் நமக்கு என்னென்ன ரிட்டர்ன் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். பாருங்கள், எடுத்துக்கொள்வோம் ஒரு போர்ட்போலியோ 2015 முதல் 2019 வரை கீழ்காணும் வருடாந்திர வருமானங்களை உருவாக்கியது என்று அட்டவணையில் காட்டப்பட்டிருப்பதைப் போல பைஃபர் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் அட்டவணையில் பாருங்கள். 2015 மைனஸில் -5%, 2016 மைனஸில் -15.02%, 2017 மைனஸில் 8% பாசிட்டிவ், 2018 மைனஸில் 30%, 2019 மைனஸில் 17.65% என்று உள்ளது. இப்போது எடுத்துக்கொள்வோம், ஒரு முதலீட்டாளர் ரூபாய் 75,000 போர்ட்போலியோவில் முதலீடு செய்துள்ளார். அதாவது வருடத்தின் தொடக்கத்தில் ரூபாய் 75,000 முதலீடு செய்துள்ளார். இந்த முதலீட்டு பங்களிப்புகள் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இன்வெஸ்டர் 2015 மைனஸில் நகரத்தில் 10,000 முதலீடு செய்தார். 2017 மைனஸில் 15,000, 2018 மைனஸில் 20,000, 2019 மைனஸில் 25,000 முதலீடு செய்தார். இதுவே அவருடைய பங்களிப்புகள்.
ரிட்டர்ன் என்பது 5 வருட ஹோல்டிங் கால ரிட்டர்ன்கள் மற்றும் 5 முதலீட்டு பங்களிப்புகள் மொத்தம் 70,000 ரூபாய் இந்த 5 வருடங்களில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பார்க்கலாம் 2019 மைனஸில் அந்த முதலீடு வளர்ந்து 20,000 ரூபாயாக ஆனது என்பதை இந்த அட்டவணையில் காட்டுகிறது. இப்போது இந்த அட்டவணையில் நீங்கள் பார்க்க முடியும் 2015 முதல் 2019 வரை அவர் 10,000, 15,000, 20,000, 25,000 முதலீடு செய்த விதத்தை மற்றும் அந்த காலப்பகுதியில் உருவான வருமானம் 5, 15, 30 மற்றும் 17 என முறையே இருந்தது. அதன்படி ரிட்டர்ன்கள் உருவாகின. அதற்கு பிறகு காலப்பகுதி தொடக்கத்தில் இருந்த போர்ட்போலியோ மதிப்பு, இதில் போர்ட்போலியோ மதிப்பு காலப்பகுதி முடிவில் எவ்வளவு இருந்தது என்பதும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசியில் அந்த 1,05,920 ரூபாயாக ஆனபோது அந்த 5 ஆண்டுகளுக்குள் உருவான வருமான விகிதம் என்ன. இப்போது இந்த 5 ஆண்டுகளில் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்தது என்பதை பார்க்க வேண்டும். வெவ்வேறு முதலீடுகள் இருந்தன, வெவ்வேறு முதலீடுகள் இருந்தன, குறிப்பிட்ட காலப்பகுதியில் வெவ்வேறு வருமான விகிதங்கள் இருந்தன, தொடக்க மதிப்பும் முடிவு மதிப்பும் உள்ளன. ஆனால் நமக்கு சரியாக எவ்வளவு வருமானம் வந்தது என்பதை நாம் இதில் பார்க்க போகிறோம். அதாவது முதலீட்டின் டொமினன்ட் மதிப்பை, அதாவது 1,05,922 கேஷ் கான்ட்ரிபியூஷனுடன் டிஸ்கவுண்ட் செய்து அதற்கான இன்டர்னல் ரேட் ஆபரேட்டர் கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் உள்ள IRR, அதாவது இன்டர்னல் ரேட் ஆபரேட்டர், இதையே நாம் IRR என்று அழைக்கிறோம். IRR என்பதையே மணி வெய்டட் ரேட் ஆபரேட்டர் என்றும் குறிப்பிடுகிறோம். எனவே நம்முடைய நிதி கணிப்பான் கால்குலேட்டர் மற்றும் ஸ்ப்ரெட்ஷீட்களில் இதற்கான ஒரு சிறந்த செயல்பாடு உள்ளது. IRR-ஐ நாம் எளிதாக கணக்கிட முடியும். ஒரு வகையில் இந்த சூத்திரத்தின் மூலம் இன்டர்னல் ரேட் ஆபரேட்டர் கிடைக்கும், அதாவது நாம் டிஸ்கவுண்ட் செய்துள்ளோம். உங்கள் திரையில் இந்த சூத்திரம் காட்டப்பட்டிருக்கும். இன்டர்னல் ரேட் ஆபரேட்டர் என்பது 15.15%. இந்த முறையில் இந்த IRR-ஐ நாம் கணக்கிட முடியும், அதாவது இந்த போர்ட்போலியோவில் எவ்வளவு இன்டர்னல் ரேட் ஆபரேட்டர் கிடைத்துள்ளது என்பதை அறிய முடியும். ஏனெனில் இதில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பணப்புழக்கங்கள் கைஸ்போஸ் வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு வருமானம் உருவாகிறது. எனவே இந்த முறையில் நாம் IRR-ஐ கணக்கிட வேண்டும் என்றால் IRR 15.5% வரும். இப்போது நாம் MWR பற்றி பேசப் போகிறோம், அதாவது மணி வெய்டட் ரேட் ஆபரேட்டர். இது ஒரு வார்த்தை. ரேட் ஆபரேட்டர் மொத்த பங்களிப்புகள் அந்த அளவீட்டு காலத்தில் எவ்வாறு வளர்ந்துள்ளன என்பதை காட்டுகிறது. அந்த அளவீட்டு காலம் உதாரணத்திற்கு 5 ஆண்டுகள் என்றால் அந்த 5 ஆண்டுகளில் பங்களிப்புகள் எவ்வாறு வளர்ந்துள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த மணி வெய்டட் ரேட் ஆபரேட்டர் பணப்புழக்கத்தின் நேரத்தை பொறுத்தது. நாம் எடுத்துக்காட்டில் பங்களிப்புகள் ரிவர்ஸ் ஆர்டரில் செய்யப்பட்டிருந்தால் அதை தொகை, அதாவது 75,000 என்றால் நம்முடைய மணி வெய்டட் ரேட் ஆபரேட்டர் மாறிவிடும். அது 10.2 ஆகும். அப்படி என்றால் நம்முடைய பணப்புழக்கங்கள் கைஸ்போஸ் எப்படி வந்திருந்தனவோ அதை நாம் ரிவர்ஸ் செய்துவிட்டோம் என்றால், அப்படி என்றால் இந்த எடுத்துக்காட்டை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2015 மைனஸில் முதலீட்டாளர் 25,000 ரூபாயாக இருக்கிறார். அதனால் அந்த எடுத்துக்காட்டிலிருந்து இந்த எடுத்துக்காட்டுக்கு நாமும் பணப்புழக்கத்தை கைஸ்லோ ரிவர்ஸ் செய்துள்ளோம். பணப்புழக்கம் ரிவர்ஸ் ஆனதால் உருவாகும் வருமானத்தை ரிட்டர்ன் பாருங்கள், அது அதே மாதிரிதான். இந்த கணக்கில் வருமானம் எப்படி வந்திருக்கிறது, பின்னர் போர்ட்போலியோ மதிப்பு எப்படி இருந்தது, காலப்பகுதி முடிவில் போர்ட்போலியோ மதிப்பு 1,07,900 ரூபாயாக உள்ளது. இப்போது பணம் எடுக்கும் விகித வருமானம் மணி வெய்டட் ரேட் ஆபரேட்டர் மற்றும் IRR இங்கு 10.2% ஆக வருகிறது. மாற்றாக அடிப்படை முதலீட்டு செயல்திறனை கணக்கிட பணப்புழக்கத்தின் நேரம் எவ்வாறு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் TWRR டைம் வெய்டட் ரேட் ஆபரேட்டர் கணக்கிடலாம். எனவே நமக்கு அடிப்படை முதலீட்டு செயல்திறனை கணக்கிட வேண்டும். ஆனால் பணப்புழக்க நேரம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறதோ அதனால் பாதிக்கப்படக்கூடாது என்றால் நமக்கு TWRR, அதாவது டைம் வெய்டட் ரேட் ஆபரேட்டர் கணக்கிட முடியும். அப்படி என்றால் ஜிப்ஸ் என்ன சொல்கிறது என்றால் அது டைம் வெய்டட் ரேட் இப்படி வரையறுக்கிறது. இது ஒவ்வொரு காலப்பகுதியிலும் முதலீட்டில் கிடைக்கும் வருமானத்தை கணக்கிடும் ஒரு முறை. மேலும் வெளிப்புற பணப்புழக்கத்தின் எக்ஸ்டர்னல் கைஸ்லோ தாக்கத்தை நீக்குகிறது, ஏனெனில் அவை பொதுவாக வாடிக்கையாளர் சார்ந்தவை. அதாவது வெளிப்புற பணப்புழக்கங்கள் வாடிக்கையாளர் சார்ந்தவை என்பதால் அவை ஒரு வகையில் இந்த தாக்கத்திலிருந்து விலகச் செய்கின்றன. அதனால் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கணக்கிடப்பட்ட வருமானங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பொதுவாக டைம் வெய்டட் நமக்கு கணக்கிட்டு காட்டுகிறது. இது போர்ட்போலியோ மேலாளரின் சொத்துக்களை குறிப்பிட்ட ஒரு தந்திரத்திற்கேற்ப நிர்வகிக்கும் திறனை சிறந்த முறையில் பிரதிபலிக்கிறது. TWRR என்பது ஒரு காலப்பகுதியில் கிடைக்கும் கூட்டு வருமான விகிதம், கம்பவுண்டட் ரேட் ஆபரேட்டர் ஆகும். எது அந்த காலப்பகுதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதில் கிடைக்கும் கூட்டு வருமானம் தான் TWRR. டைம் வெய்டட் ரேட் போர்ட்போலியோ ஒவ்வொரு முறையும் வெளிப்புற பணப்புழக்கம் நிகழும் போதும் மதிப்பிடப்படும். வெளிப்புற பணப்புழக்கம் நிகழும் போதும் போர்ட்போலியோ மதிப்பிடப்படும். TWRR என்பது ரெக்டைன்ட் ஹோல் பீரியட் ரிட்டர்ன் ஆகும். எந்த வெளிப்புற பணப்புழக்கமும் எக்ஸ்டர்னல் கைஸ்போ வந்தால் ஒவ்வொரு முறையும் அதை மதிப்பிடுவோம். ஆனால் எந்த வெளிப்புற பணப்புழக்கம் வரவில்லை என்றால் அது எக்டார் ஹோல்டின் பீரியட் ரிட்டர்னுக்கு சமமாக இருக்கும்.
ஒரு வெளிப்புற பணப்புழக்கம் வந்தால் கணக்கிட ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கிடைக்கும் வருமானங்களை கணக்கிட வேண்டும். அந்த காலப்பகுதி வருமானங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு மதிப்பீட்டு காலத்துக்கான கணக்கிடும். அனைத்து போர்ட்போலியோ மேலாளர்களும் 2020 விதிகளின்படி தங்களது செயல்திறனை டைம் வெயிட்டட் ரேஷியோவை பயன்படுத்தி வெளிப்படுத்த வேண்டும். அதாவது செயல்திறன் வெளிப்படுத்தும் போது டைம் வெயிட்டட் ரேஷியோ ஐயை காட்ட வேண்டும். உடனடியாக முந்தைய 3 ஆண்டுகளுக்கான செயல்திறனும் காட்டப்பட வேண்டும். 2020 விதிகளின்படி இந்த கேள்வி நிச்சயம் கேட்கப்படும். அதனால் இந்த கேள்வியை தவிர்க்கக்கூடாது. இப்போது நாம் மொத்த வருமானம் gross ரிட்டர்ன் மற்றும் நிகர வருமானம் நெட் ரிட்டர்ன் பற்றி பேசப் போகிறோம். மொத்த வருமானம் gross ரிட்டர்ன் என்றால் என்ன, நிகர வருமானம் நெட் ரிட்டர்ன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முதலீட்டின் மொத்த வருமானம் மற்றும் நிகர வருமானம் என்றால் என்ன என்பதை விளக்கமாக புரிந்து கொள்வோம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அட்டவணை உங்கள் கண்முன் திரையில் வந்திருக்கும். அதிலிருந்து நாம் மொத்த வருமானம் எவ்வளவு என்பதை கணக்கிட முயற்சிப்போம். பின்னர் அதிலிருந்து நிகர வருமானம் எவ்வளவு என்பதை பார்க்கலாம். போர்ட்போலியோவின் கீழ்காணும் எடுத்துக்காட்டை பார்ப்போம். இதோ பாருங்கள், போர்ட்போலியோவின் அளவு சுமார் 100 லட்சம், அதாவது 1 கோடி ரூபாய். முழு முதலீடு 20%, 10%, மற்ற செலவுகள், இது முன்பணம் இல்லை, அமைப்பு செலவு இல்லை, மேலாண்மை கட்டணம் 5%, செயல்திறன் கட்டணம் 20%, அர்கடக் மீது அனைத்து கட்டணங்களும் மற்றும் மதிப்பீட்டின் கணக்கீட்டு அதிர்வெண் ஆகியவை உள்ளன. அப்படியென்றால் இந்த எடுத்துக்காட்டின் மூலம் நாம் கணக்கிட முயற்சிக்கிறோம் கிரோஸ் மற்றும் நெட் வருமானம். இப்போது பாருங்கள், முதலீட்டு காலத்தின் தொடக்கத்தில் முதலீட்டு தொகை 1 கோடி ரூபாய். இதில் முதலீட்டு தொகை, அதாவது முதலீட்டு காலத்தின் தொடக்கத்தில் செலுத்தப்பட்ட தொகை 1 கோடி ரூபாய் தான். அதிலிருந்து முன்பணம் கட்டணத்தை கழித்துவிட்டால் நிர்வாகத்திற்கு உள்ள சொத்து மதிப்பு 9 கோடி ரூபாய் ஆகும். இதில் இப்போது முன்பணம் கட்டணம் எதுவும் இல்லை. அதனால் அதை சேர்க்கவோ அல்லது கழிக்கவோ தேவையில்லை. முதலீட்டு காலத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது இழப்பை நாம் சேர்க்க வேண்டும். அது 20,000. இந்த எடுத்துக்காட்டில் அவர்கள் 20 லட்சம் லாபம் பெற்றுள்ளனர். இதில் முதலீட்டு காலம் முடிவடையும் போது உங்கள் மதிப்பு 1 கோடி 20 லட்சம் ஆகிறது. இதிலிருந்து மற்ற செலவுகளை, அதாவது 0.5% செலவை கழிக்க வேண்டும். இது மொத்த மதிப்பில் 0.5% ஆகும். மதிப்பு 60,000 கழித்த பிறகு அது 1 கோடி 19 லட்சம் 40,000 ஆகும். மேலாண்மை கட்டணம் சுமார் 1.5% ஆகும். அதையும் இதில் இருந்து கழிக்க வேண்டும். 1,65,000 ரூபாய் கட்டணத்தை இதில் இருந்து கழித்து விடுவோம். அதற்கு பிறகு போர்ட்போலியோ மதிப்பு 1 கோடி 17 லட்சம் 75,000 ஆகும். தேவையான போர்ட்போலியோ மதிப்பு, அதாவது ஹர்டல் ரேட் என்று இதில் குறிப்பிடப்பட்டது, அது 1 கோடி 10 லட்சம். அதிலிருந்து செயல்திறன் கட்டணம், அதாவது அதிக லாபத்தில் 20% கழிக்கப்படும். அதாவது கூடுதல் லாபம் என்பது 1 கோடி 17 லட்சம் 75,000 முதல் 1 வரை கோடி 10 லட்சம். இதில் வரும் 20%ஐ இதில் இருந்து கழித்துவிட்டால் செயல்திறன் மேலாண்மை கட்டணத்தை கழித்த பிறகு போர்ட்போலியோ மதிப்பு 1 கோடி 16 லட்சம் 20,000 ஆகும். இப்போது இதில் இருந்து எக்ஸிட் லோடு 2% என்றால் எக்ஸிட் லோடு கழிக்கப்படும். அதனால் எக்ஸிட் லோடு கட்டணத்தை கழித்த பிறகு போர்ட்போலியோ மதிப்பு கிடைக்கும். அது 1 கோடி 13 லட்சம் 97,000 ஆகும். 600 ரூபாய் எனில் எங்கள் அம்பி சி மொத்த கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டுள்ளன. 6 லட்சம் மதிப்பில் எங்கள் போர்ட்போலியோ உருவாகியுள்ளது. 1 கோடி 13 லட்சம் 87,600 ரூபாய். 600 ரூபாய் நமக்கு இதில் நிகரமாக வந்திருக்கிறது. அது எப்படி வந்தது என்று பார்க்கலாம். பாருங்கள், மொத்த வருமானம் 1 கோடி 20 லட்சத்திலிருந்து 1 கோடி கழித்தால் அதை நாம் முதலீடு செய்த 1 கோடியில் வகுத்தால் மொத்த வருமானம் நேரடியாக 20% வந்திருக்கிறது. ஆனால் நிகர வருமானம் என்பது அனைத்து கட்டணங்களையும் கழித்த பிறகு கிடைக்கும் வருமானம். நாம் பார்த்தோம், 20% வருமானம் இருந்தது. ஆனால் எல்லா கட்டணங்களையும் கழித்த பிறகு இங்கு வெறும் 13% வருமானம் மட்டுமே வருகிறது. இது மிகவும் எளிய உதாரணம். இந்த கேள்வி வர வாய்ப்பு உள்ளது. நாமும் இந்த கேள்வியை கண்டிப்பாக செய்து செல்ல வேண்டும். இப்போது நாம் முன் வரி மற்றும் பின் வரி வருமானம் பற்றி பேசப் போகிறோம். நமக்கு கிடைக்கும் வருமானம் வரி செலுத்துவதற்கு முன்பு எவ்வளவு இருந்தது, வரி செலுத்திய பிறகு எவ்வளவு மீதமிருக்கும் என்பதை பார்க்கலாம். ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு தனிநபர் பங்கு முதலீட்டில் 5% முன் வரி வருமானத்தை அடைந்துள்ளார். இந்த வருமானத்தில் 50% மூலதன் லாப வரிக்கு உட்பட்டால் அவருடைய பின் வரி வருமானம் என்ன ஆகும்? பின் வரி வருமானத்திற்கான சூத்திரத்தை இங்கே நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். முன் வரி வருமானத்தை குறைக்கப்பட்ட வரி விகிதத்துடன் பெருக்குவது என்பது மிகவும் எளிய சூத்திரம். இதையே நீங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் டின் வரி வருமானம் என்பது உங்கள் டின் வரி வருமானம் 5% பெருக்கி 1 குறைவு 15% ஆகும். அதாவது இது 4.25% ஆகும். 5% என்பது நீங்கள் முன் வரி விகிதத்தில் பெற்றிருந்த வருமானம். அப்படியென்றால் இப்போது நீங்கள் எவ்வளவு பெறுவீர்கள் என்றால் பின் வரி வருமானம் 4.25% வரும். இது போன்ற கேள்வி வரலாம். முதல் எண்ணிக்கையில் நீங்கள் எதையும் தவிர்க்க கூடாது. இப்போது நாம் கூட்டு ஆண்டு வளர்ச்சி விகிதம் பற்றி பேசப் போகிறோம்.
கைகர் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். கைகர் என்பது என்ன? இந்த அளவீடு என்பது முதலீட்டின் ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை காலப்போக்கில் கூட்டு வளர்ச்சியுடன் அளக்கும் ஒன்று. அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு விளைவுடன் நம்முடைய ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்னவாக இருந்தது என்பதை இது காட்டுகிறது. அது நமக்கு சொல்கிறது. இது என்னை கருதுகிறது என்றால் முதலீட்டில் கிடைக்கும் டிவிடெண்ட் வருமானம் மற்றும் பிற வருமானங்கள் அனைத்தும் அதே முதலீட்டில் மீண்டும் முதலீடு செய்யப்பட்டதாக கருதுகிறது. அதாவது நமக்கு கிடைத்த டிவிடெண்ட் வருமானம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் அதே முதலீட்டில் அந்த நாளின் சந்தை விலைக்கு மீண்டும் முதலீடு செய்யப்பட்டதாக இது கருதுகிறது. அப்படி எல்லா முதலீடும் மீண்டும் முதலீடு செய்யப்பட்ட பிறகு அந்த காலப்பகுதியில் கிடைக்கும் வருமானமே கைகர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சூத்திரம் உங்கள் திரையில் உள்ளது. பிரிக்கப்படும் பி பிரிக்கப்படும் டி கழிக்கப்படும் 1, இதுதான் சூத்திரம். இதில் கிளோசிங் வெல்த் என்பது பி, ஓப்பனிங் வெல்த் என்பது ஓ, டி என்பது கால அளவு. இப்படி எளிமையாக நாம் கணக்கிடலாம். இப்போது நாம் கேஷ் கிராஃப்ட் ரெஜிஸ்டர் ரிட்டர்ன் பற்றி பேசப் போகிறோம். பாருங்கள், போர்ட்போலியோ மேனேஜர்கள் முதலீட்டாளர்களால் செய்யப்பட்ட முழு மூலதன பங்களிப்பையும் பல காரணங்களுக்காக நிர்வகிக்கிறார்கள். அதாவது போர்ட்போலியோ மேனேஜர்கள் முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்ட மூலதனத்தை முழுமையாகவே முதலீடு செய்யவில்லை. மார்க்கெட்டில் பல்வேறு காரணங்களால் முதலீட்டு காலத்திற்கு வருமானத்தை கணக்கிடும் போது முதலீட்டாளரால் செய்யப்பட்ட மூலதன பங்களிப்பை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் எளிமையான விஷயம் என்னவென்றால், நாம் முதலீட்டு காலத்திற்கு வருமானத்தை கணக்கிடும் போது முதலீட்டாளரால் செய்யப்பட்ட மூலதன பங்களிப்பும் மறுபடியும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது கவனிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் முன்னர் போர்ட்போலியோ மேலாளர் என்ன செய்தார் என்றால், ரிட்டர்னை கணக்கிடும் போது பணப்பகுதியை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் பணம் இருப்பதால் ஏற்படும் டிராக் டைக்டை புறக்கணிப்பது இந்த நடைமுறை ரிட்டர்னை தவறாக காட்டும். இப்போது எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். அதாவது 1 கோடி ரூபாய் ஈவிட்டி முதலீட்டில் போட்டார். மேலாளர் 70 ஈக்விட்டி மற்றும் 25 லட்சம் லிக்விட் ஃபண்ட்களில் இருந்தது. அந்த காலத்திற்கு ஈக்விட்டி எக்ஸ்போசர் உருவாக்கிய வருமானம் 7 லட்சம், லிக்விட் ஃபண்ட் உருவாக்கியது 4%. ஆகவே முதலீட்டில் வருமானம் எவ்வளவு என்று பார்க்கும்போது பணம் இருப்பதால் ஏற்படும் திராக்கை புறக்கணித்தால், எடுத்துக்காட்டாக 7 வகுத்தால் 10%. 75 லட்சம் ஈக்விட்டியில் இருந்தது. அது 7.5 லட்சம் வருமானம் கொடுத்தது. அதனால் இது 10% பணத்தை புறக்கணித்தால். ஆனால் முதலீட்டில் வருமானத்தை டிராக் பணத்துடன் சேர்த்து கணக்கிட்டால் அப்போதும் நம்முடைய வருமானம் இங்கே 8.5% ஆகும். ஏனெனில் 4% 25 லட்சத்தில் இருந்து வந்த லாபத்திலிருந்தும் வந்தது. அதாவது 10% 75 லட்சம் மற்றும் 4% 25 லட்சம். எனவே இது 8.5% 100 லட்சம் ரூபாயில். அப்படியென்றால் உண்மையில் இதன் மதிப்பு 8.5% வந்துள்ளது. இப்போது நாம் ஆல்பா பீட்டா வருமானங்களை பற்றி பேசப் போகிறோம். வாங்க ஆல்பா மற்றும் பீட்டா என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். பாருங்க, பெரும்பாலான முதலீட்டு போர்ட்போலியோக்கள் ஆல்பா மற்றும் பீட்டா முடிவுகளை ஒன்றாக எடுக்கின்றன. அந்த போர்ட்போலியோவின் வருமானங்களை விலையிடும் மாதிரியை பயன்படுத்தி ஆல்பா மற்றும் பீட்டா வருமானங்களாக பிரிக்க முடியும். இதில் பிரபலமான மாதிரி கைம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கேபிடல் அசெட் பிரைசிங் மாடல். இது நம்முடைய பீட்டாவில் பயன்படுகிறது. அப்படியென்றால் கைம் கோட்பாடு என்னவென்றால், இது சிஸ்டமாடிக் கூறுகளை கொண்டது. டைவர்சிபிகேஷன் செய்ய முடியாத அபாயம் என்று பார்க்கிறது. இதில் தேவையான வருமான விகிதத்தின் சூத்திரம் என்ன? கைம் மாதிரியில் தேவையான வருமான விகிதம் என்பது ஆர்எத் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கூட்டி பீட்டாவை பீட்டா ஆர்எம் மார்க்கெட் ரிட்டர் குறைத்து கழித்த மதிப்புடன் பெருக்கி அதை மீண்டும் ரிஸ்க் ஃப்ரீக்கு சேர்ப்பது. ஒரு வகையில் நம்முடைய போர்ட்போலியோ வருமானம் வந்தது. அதிலிருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை கழிக்கிறோம். அந்த வித்தியாசத்தை பீட்டாவுடன் பெருக்கி ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டில் சேர்த்தால் நமக்கு கை மூலம் பீட்டா கிடைக்கும். கை மாதிரியில் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வர வாய்ப்பு உள்ளது. இதில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். மேலும் நீங்கள் இதை எளிதாக கணக்கிடலாம். இது ரொம்ப எளிதுதான். இதுதான் பீட்டா. இப்போ நாம் அல்பாவை பற்றி பேசப் போகிறோம். பாருங்க, அல்பா என்பது ஒரு சிம்பிளான விஷயம்தான். அல்பா என்பது என்னன்னா, ஒரு சீமின் ரிட்டர்ன்ல இருந்து பெஞ்ச்மார்க் ரிட்டர்னை கழிக்கணும். அந்த எண்ணிக்கை பாசிட்டிவா இருந்தா உங்க அல்பா பாசிட்டிவ், நெகட்டிவா இருந்தா அது நெகட்டிவ் அல்பா. உங்க போர்ட்போலியோ ரிட்டர்ன் 15% வந்திருக்கு. ஆனா பெஞ்ச்மார்க் 12% தான். இங்க 3% அல்பா நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அதாவது 3% பாசிட்டிவ் அல்பா உருவாக்கி இருக்கீங்க. இதுவும் ஒரு விதமாக ஒரு ஃபண்ட் மேனேஜரின் திறமையை பெஞ்ச்மார்க்கை விட மேலாக செயல்பட முடியும் என்பதை காட்டுகிறது. அப்படின்னா இந்த மாதிரி தான் நாம அல்பா உருவாக்குறோம். இப்போ போர்ட்போலியோ ரிட்டர்ன் பற்றி பேசலாம். அதாவது போர்ட்போலியோ ரிட்டர்ன் எப்படி கணக்கிடணும் என்று பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டில் பி ரிட்டர்ன்கள் 15%, 10%, 12%, 18% மற்றும் போர்ட்போலியோ எடை 30%, 20%, 20%, 30%. எளிமையான சூத்திரம் போட்டு அது கூட பெரியது கிடையாது. உண்மையில் இது ஒரு எளிய கணக்கீடு தான். இது ஒரு மதிப்பெண் கேள்வியாக வரலாம். நீங்கள் இதை செய்து முடிக்கலாம்.
15%, 30%, அதற்கு மேலாக 10%, 20%, அதற்கு மேலாக 12%, 20%, அதற்கு மேலாக 18%, 13%. இதை செய்தால் போர்ட்போலியோ வருமானம் 14.30% இருக்கும். அந்த குறிப்பிட்ட போர்ட்போலியோவில் ஒவ்வொரு பங்குக்கும் எடை சரி செய்து தரது. இது மிகவும் எளிய உதாரணம். உங்களுக்கு இது வரலாம். இந்த கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போது நாம் ரிஸ்க் அளவீடுகள் பற்றி பேசப் போகிறோம். வாங்க ரிஸ்க் அளவீடுகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்வோம். மொத்த அபாயமும் கீழ்நோக்கி அபாயமும் பாருங்கள். ரிஸ்க் என்றால் என்ன? எளிய வார்த்தைகளில் சொன்னால் முதலீட்டில் இழப்பு, சேதம் அல்லது பாதிப்பு ஏற்படும் சாத்தியம். ரிஸ்க்கு மிகவும் குறிப்பான வரையறை கொடுக்க முடியும். இப்போது மிகவும் குறிப்பான ரிஸ்க் வரையறை இங்கே என்ன இருக்க முடியும்? உங்கள் போர்ட்போலியோவில் இழப்பின் சாத்தியம் தெரிந்தால் அல்லது அது மைனஸில் காணப்பட்டால் அதையே ரிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. நாம் முதலீடு செய்யும் போது ரிஸ்க் என்றால் என்னவென்றால் நம்முடைய போர்ட்போலியோவில் நாம் முதலீடு செய்த தொகை, அதாவது நம்முடைய மூலதன வைப்பு, அது மைனஸ் ஆகி போகும் வாய்ப்பு உள்ளது. இதை எதிர்பார்க்கப்படும் வருமானத்தில் உள்ள மாறுபாடு என்று வரையறுக்கலாம். ஆகவே மொத்த வருமானம், எதிர்பார்க்கப்படும் வருமானத்தில் கிடைக்கும் மாறுபாடே மொத்த வருமானம். இது நஷ்டங்கள் மற்றும் எதிர்பார்த்ததை விட மோசமான முடிவுகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்படலாம். அப்போது அதுவே நம்முடைய டவுன் சைட் ரிஸ்க், அதாவது நஷ்டங்களுக்கு மட்டும் வரையறுக்கப்படும் ரிஸ்க். நாம் கீழே போகும்போது எவ்வளவு மைனஸ் ஆகி போகும் என்று பார்க்கிறோம். அதுதான் டவுன் சைட் ரிஸ்க். இப்போது ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் என்பது மொத்த ரிஸ்க் அளவீடாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசலாம். ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் நமக்கு என்ன காட்டுகிறது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் என்பது வருமானத்தின் சராசரி மதிப்பிலிருந்து வருமானம் எவ்வளவு மாறுபடுகிறது என்பதை நமக்கு சொல்கிறது. அந்த உண்மையான சராசரி வருமானத்திலிருந்து எவ்வளவு மாறுபடுகிறது என்பதை இது காட்டுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு போர்ட்போலியோ மேலாண்மை சேவை ஒன்று ஒரு வருடம் 15% வருமானம் கொடுத்தது, அடுத்த வருடம் -15% கொடுத்தது, அதற்கு பிறகு 3வது வருடம் உதாரணத்திற்கு 5% வருமானம் கொடுத்தது. மொத்த சராசரி, அதாவது மீன் ரிட்டர்ன் 10 முதல் 12% தான். ஆனால் அந்த உண்மையான சராசரி வருமானத்திலிருந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? 15 முதல் 15%. இதுதான் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன். ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் நமக்கு இதையே சொல்கிறது. ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் அதிகமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் ரிஸ்க் அதிகம் இருக்கும். அதனால்தான் எந்த போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸையும் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் பார்க்கப்படுகிறது. அதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது, ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் எவ்வளவு அதிகம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் அதிகமோ அதுவே அதிகமான ஸ்டாண்டர்ட் டேவியேஷன். பொதுவாக நீங்கள் 2 பண்களையோ அல்லது 2 போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்களையோ உட்படுகிறீர்கள் என்றால் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் குறைவாக உள்ளதையே நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதனால் ஸ்டாண்டர்ட் டேவியேஷனும் வேரியன்ஸும் ரிட்டர்ன்ஸில் உள்ள வித்தியாசங்களை அளக்கும் அளவுகோல்கள் மட்டுமே. நான் உங்களுக்கு சொன்னது போல ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் என்பது வேரியன்ஸின் சுய ரூட் ஆகும். அதனால் வேரியன்ஸ் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை. வேரியன்ஸும் நமக்கு மொத்த ரிஸ்க் எவ்வளவு என்பதை காட்டுகிறது. ஆனால் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கணித ரீதியில் வேரியன்ஸின் சுய ரூட் தான். இப்போது ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸுக்காக சில ரேஷியோக்கள் உள்ளன. அவை என்னென்ன என்று பார்க்கலாம். முதலில் வருகிறது ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ மிகவும் எளிதானது. முதலில் அதன் சூத்திரத்தை சொல்கிறேன், பிறகு அது எப்படி வேலை செய்கிறது என்று விளக்குகிறேன். ஆர்பி குறை ஆர்ஏ, அதை ஸ்டாண்டர்ட் டேவியேஷனால் வகுக்க வேண்டும். ஆர்பி என்றால் போர்ட்போலியோவின் ரிட்டர்ன். அதிலிருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னை கழித்து அதை ஸ்டாண்டர்ட் டேவியேஷனால் வகுக்க வேண்டும். மிகவும் எளிய கேள்வி வரும். கேஸ் ஸ்டடிகளில் இந்த மாதிரி கேள்வி இருக்கலாம். இது சாதாரணமாக ஒரு மார்க் கேள்வியாக வரலாம். கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. இது ஒரு எளிய சூத்திரம் தான். போர்ட்போலியோவின் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட், அதை ஸ்டாண்டர்ட் டேவியேஷனால் வகுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் உங்களுக்கு 15% ரிட்டர்ன் வந்திருக்கிறது. அதில் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 8% என்று கொடுத்திருக்கிறார்கள். அப்போ 15 - 8, அதாவது உங்கள் 7%, அதை ஸ்டாண்டர்ட் டேவியேஷனால் வகுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் 3% என்று கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த 3% கொண்டு நாம் அந்த வேறுபாட்டை 7% வகுக்க வேண்டும். இதுதான் உங்கள் ஷார்ப் ரேஷியோ. இப்போது சொல்லப்படுவது என்னவென்றால், ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அது நல்லது, அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் என்பதை குறிக்கிறது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் பே அசெட்டில் பணம் முதலீடு செய்யலாம் மற்றும் ரிஸ்க் பே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் அதற்கு மேலாக பணத்தை முதலீடு செய்து அதிக வருமானம் பெறுவதற்காக குறிப்பாக ஈக்விட்டிகளில் பணம் போட்டார் என்றால் அவர் சம்பாதித்த அந்த கூடுதல் வருமானம் அதற்காக எடுத்த ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் எவ்வளவு ரிட்டர்ன் கிடைத்தது என்பதையே இது காட்டுகிறது. எவ்வளவு ரிஸ்க் எடுத்தார் என்பதை ஷார்ப் ரேஷியோ காட்டுகிறது. குறைந்த ரிஸ்க் எடுத்தும் அதிக வருமானம் கொடுத்தாரா என்பதையும் இது சொல்கிறது. அல்லது அதிக ரிஸ்க் எடுத்தும் அதிக வருமானம் கொடுத்தாரா அல்லது சாதாரண ரிஸ்க் எடுத்தும் சாதாரண வருமானம் கொடுத்தாரா என்பதையும் இது விளக்குகிறது. இதைத்தான் ஷார்ப் ரேஷியோ சொல்கிறது. அதனால்தான் நாம் எக்ஸ்ட்ரா வருமானத்தை ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை குறைத்து அதை நம்முடைய ஸ்டாண்டர்ட் டேவியேஷனில், அதாவது வகுத்து விடுகிறோம். அப்போ நமக்கு கிடைக்கும் எண்ணிக்கை தான் ஷார்ப் ரேஷியோ என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அதிகமான ஷார்ப் ரேஷியோ இருந்தால் அது நல்லது என்று சொல்லப்படுகிறது. 2 பண்ட்கள் தேர்வு செய்யும் போது, 2 போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்கள் தேர்வு செய்யும் போது அதிகமான ஷார்ப் ரேஷியோ உள்ளதை நாம் தான் தேர்வு செய்வோம். டர்னர் ரேஷியோவும் ஷார்ப் ரேஷியோவின் அதே சூத்திரம்தான். இதில் கீழே பீட்டா மட்டும் வரும். அதனால் இங்கே நாம் பீட்டாவை மட்டும் இடுவோம்.
அவ்வளவுதான். இல்லையெனில் இந்த போர்ட்போலியோவின் அதிகப்படியான வருமானத்தை பேட்டாவால் வகுக்க வேண்டும். அவ்வளவுதான். இதுவே டர்னர் ரேஷியோ. இதனால் ஒவ்வொரு யூனிக் சிஸ்டமாட்டிக் ரிஸ்கிற்கும் அந்த ஃபண்ட் எவ்வளவு சதவீத அதிக வருமானம் உருவாக்குகிறது என்பதை இது காட்டுகிறது. அது நமக்கு எப்போதும் சிஸ்டமாட்டிக் ரிஸ்கை அடிப்படையாக கொண்டு டர்னர் ரேஷியோவை காட்டுகிறது. இப்போது சோட்டினோ ரேஷியோ பற்றி பேசலாம். இதையும் பாருங்கள். இது மிகவும் நல்ல ரேஷியோ. இது நம் போர்ட்போலியோவுக்கு பயன்படுகிறது. இதில் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வோம். 14 மற்றும் ரேஷியோவை கணக்கிடுவதற்கு மீண்டும் போர்ட்போலியோவின் அதிக வருமானத்தை நாம் போர்ட்போலியோவின் செமி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வகுத்து விடுவோம். ஷார்ப் ரேஷியோவில் என்ன நடந்தது என்றால் வெறும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மட்டுமே கீழே எடுத்தோம். ஆனால் இங்கே நாம் செமி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எடுத்தோம். இப்போது செமி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னவென்று பார்க்கலாம். செமி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்பது அந்த ஸ்டாக்களின் டிவியேஷன். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சூத்திரம் மீண்டும் மிகவும் எளிது. ஆர்பி குறை ஆர்எப். அதை போர்ட்போலியோவின் செமி ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் வகுக்க வேண்டும். 3 விஷயங்களும் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் எழுதலாம். ஷார்ப் மற்றும் பிற ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ரேஷியோ போலவே உயர் சோல்டினோ ரேஷியோ என்பது சிறந்த செயல்திறனை குறிக்கிறது. மேலும் அதிக சோல்டினோ ரேஷியோக்கள் விரும்பப்படுகின்றன. இப்போது நாம் இன்ஃபார்மேஷன் ரேஷியோ பற்றி பேசப் போகிறோம். இது மீண்டும் மிகவும் முக்கியமான ஒரு ரேஷியோ. இது பயன்படுத்தப்படுகிறது. இது போன்றவை பல கேள்விகளாகவும் வரக்கூடும். வாங்க இன்ஃபார்மேஷன் ரேஷியோ என்ன மற்றும் அப்ரைசல் ரேஷியோ என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள். ஒரு ஃபண்ட் மேனேஜர் உருவாக்கியுள்ள அவ்வப்போது கிடைக்கும் ஆல்பா, அதாவது நான் முன்பே சொன்னது போல பெஞ்ச்மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமென்றால், சரி, அந்த ஆல்பா ஃபண்ட் மேனேஜர் தனது திறமையால் உருவாக்கியதா இல்லையெனில் அது வெறும் அதிர்ஷ்டத்தால் ஏற்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர் இதற்காக சில திறன்களை பயன்படுத்தி இருக்கலாம். நிச்சயமாக ஃபண்ட் மேனேஜர்கள் தங்கள் திறன்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ரேஷியோ அல்லது அப்ரைசல் ரேஷியோ நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அந்த ஆல்பா திறமையால் வந்ததா அல்லது அதிர்ஷ்டத்தால் வந்ததா என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. மேலும் நாம் இன்ஃபர்மேஷன் மற்றும் அப்ரைசல் ரேஷியோவை எளிய சூத்திரத்தின் மூலம் கணக்கிடலாம். ஆர்பி அதாவது போர்ட்போலியோவில் கிடைக்கும் ரிட்டர்ன் குறித்து பெஞ்ச்மார்க்கில் கிடைக்கும் ரிட்டர்ன். அதை போர்ட்போலியோ ரிட்டர்னும் பெஞ்ச்மார்க் ரிட்டர்னும் இடையிலான வித்தியாசத்தின் ஸ்டாண்டர்ட் டேவியேஷனில் வகுக்க வேண்டும். அதாவது இரண்டின் ரிட்டர்னையும் எடுத்துக்கொண்டு போர்ட்போலியோ ரிட்டர்னில் இருந்து பெஞ்ச்மார்க் ரிட்டர்னை கழிக்க வேண்டும். பிறகு அந்த வித்தியாசத்தை இரண்டின் ஸ்டாண்டர்ட் டேவியேஷனில் வகுக்க வேண்டும். இதுவே இன்ஃபர்மேஷன் ரேஷியோ என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இப்போது செயல்திறன் மதிப்பிடும் பெஞ்ச்மார்க்கின் பற்றியும் பேசலாம். வாங்க புரிந்து கொள்வோம். பாருங்க, செயல்திறனை அளந்த பிறகு நாம செயல்திறனை அளந்து முடித்து வைத்தோம். அடுத்தபடி அதை பொருத்தமான பெஞ்ச்மார்க்குடன் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்வதே. அதனால் இதை பொருத்தமான பெஞ்ச்மார்க்கும் அதே மாதிரியான போர்ட்போலியோவுடன் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போதுதான் உண்மையான ஆப்பிள் ஒப்பீடு கிடைக்கும். செயல்திறன் மதிப்பீடு முதலீட்டாளர்களுக்கு போர்ட்போலியோ மேலாளர் ஒரு பாசிவ் இண்டெக்ஸ் ஸ்ட்ராட்டஜியிலிருந்து கிடைக்கக்கூடியதை விட அதிகமாக போர்ட்போலியோ மதிப்பை உயர்த்தி இருக்கிறாரா என்பதை தீர்மானிக்கவும் உதவுகிறது. எளிமையான விஷயம் என்னவென்றால், ஒரு முதலீட்டாளர் எதிர்பார்ப்பது அவன் உங்களிடம் பணம் கொடுத்திருந்தால் நீங்கள் ஒரு இண்டெக்ஸை விட சிறப்பாக செயல்படுத்தி காட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் பெஞ்ச்மார்க்கை விட சிறப்பாக செயல்படுத்தி காட்ட வேண்டும். இல்லையெனில் யாரும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் பணம் வைத்து அதே அளவு பணத்தை சம்பாதித்து விட முடியும். அதனால்தான் ஒரு வகையில் ரிஸ்க் அட்ஜஸ்ட் செய்யப்பட்ட வருமானத்தை அவனுக்கு சம்பாதிக்க கொடுக்க வேண்டும். ஒரு ஃபண்ட் மேனேஜரிடம் இதை எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஒரு முதலீட்டாளர் போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளில் முதலீடு செய்கிறார். இப்போது நாம் இண்டெக்ஸ் என்பதன் பண்புகளை பெஞ்ச்மார்க்கின் நோக்கில் பார்க்க போகிறோம். எனவே பெஞ்ச்மார்க்கிங் செய்யும் போது ஒரு இண்டெக்ஸின் எந்தெந்த பண்புகளை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு நல்ல பெஞ்ச்மார்க்கின் வரும் அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் திரையில் சில புள்ளி விவரங்கள் வந்துள்ளன. ஒரு நல்ல பெஞ்ச்மார்க் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவை காட்டுகின்றன. பெஞ்ச்மார்க் உள்ள உறுப்பினர்களின் அடையாளமும் அவரின் எடைகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்தெந்த உறுப்பினர்கள் உள்ளனர் மற்றும் அவரின் எடைகள் என்ன. பெஞ்ச்மார்க் எளிய சொற்களில் இருக்க வேண்டும். பெஞ்ச்மார்க் முதலீடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அதே பெஞ்ச்மார்க்கில் பாசிவ் எக்ஸ்போசர் பெறுவது சாத்தியமாக இருக்க வேண்டும். அதற்குள் நீங்கள் பாசிவ் எக்ஸ்போசர் எடுக்க முடியும். பெஞ்ச்மார்க் போர்ட்போலியோவுடன் ஒத்துப்போகும் வகையில் இருக்க வேண்டும். முதலீட்டு அணுகுமுறை உங்கள் போர்ட்போலியோவின் முதலீட்டு அணுகுமுறையுடன் ஒத்துப்போகும் வகையில் இருக்க வேண்டும். உதாரணமாக, போர்ட்போலியோ அணுகுமுறை ப்ளூசி பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறால், உங்கள் பெஞ்ச்மார்க்கும் அதேபோல் ஒத்துப்போகும் வகையில் இருக்க வேண்டும். ப்ளூசி பங்குகளில் பெஞ்ச்மார்க்கும் போர்ட்போலியோவுக்கும் ஒரே மாதிரியான அபாயம் மற்றும் வருமான சுயவிவரம் இருக்க வேண்டும். மேலும் பெஞ்ச்மார்க்கின் செயல்திறன் அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஒரு நல்ல பெஞ்ச்மார்க்கில் இருக்க வேண்டிய முக்கிய அம்சம். நீங்கள் தனிப்பயனாக்கப்பட்ட பெஞ்ச்மார்க்கையும் உருவாக்கலாம். அதனால் சில சமயங்களில் சந்தை அடிப்படையிலான குறியீடுகள் ஒரு நல்ல பெஞ்ச்மார்க்குக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கலாம். சந்தையில் எங்கள் போன்ற சில பெஞ்ச்மார்க்குகள் உள்ளன. உதாரணத்திற்கு என்சி மற்றும் சென்செக்ஸ். அந்த பெஞ்ச்மார்க்குகள் சில போர்ட்போலியோக்களுக்கு பொருந்தாது.
நாம் தேவையான அளவுகோல்களை பூர்த்தி செய்ய முடிந்தால் எங்கள் போர்ட்போலியோ மேலாளரின் முதலீட்டு உத்தி மற்றும் பாணியை அடிப்படையாக கொண்டு நாமே ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட பெஞ்ச்மார்க்கையும் உருவாக்கலாம். போர்ட்போலியோ மேலாளர் பின்னர் முதலீட்டு உலகத்திற்குள் மிகவும் ஈர்க்கக்கூடிய பத்திரத்தை தேர்வு செய்கிறார். அப்படிப்பட்ட பெஞ்ச்மார்க்கின் நன்மை என்னவென்றால் அது ஒரு செல்லுபடியாகும் பெஞ்ச்மார்க்கின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இது எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதன் குறைபாடு என்னவென்றால் அந்த பெஞ்ச்மார்க்கை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் செலவாகும் தொகை சந்தை அடிப்படையிலான குறியீடுகளை பயன்படுத்தும் கட்டணத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கு கொஞ்சம் கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். இப்போது முதலீட்டாளருக்கு வழங்க வேண்டிய செயல்திறன் அறிக்கையை பார்க்கலாம். அதாவது முதலீட்டாளருக்கு செயல்திறன் எப்படி காட்டப்பட வேண்டும் என்பதை காண்போம். அதை எப்படி காட்ட வேண்டும் வாங்க பார்க்கலாம். அப்படியென்றால் செபி போர்ட்போலியோ மேலாண்மை விதிமுறைகள் என்ன சொல்கிறது என்றால், முதலீட்டாளருக்கு அறிக்கை அளிக்கும் போது பின்வரும் அளவுகோல்கள் அனைத்தையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இப்போது இந்த அளவுகோல்கள் அனைத்தும் உங்கள் திரையில் வந்துள்ளன. இவை அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் முதலீட்டாளருக்கு செயல்திறன் அறிக்கை அளிக்க முடியும். போர்ட்போலியோவின் அமைப்பும் அதன் மதிப்பும், பத்திரங்களின் விவரமும், பத்திரங்களின் எண்ணிக்கையும், போர்ட்போலியோவில் வைத்திருக்கும் பத்திரங்களின் மதிப்பும், பொருட்களின் யூனிட்களும், பொருட்களின் மதிப்பும் ஆகியவை எல்லா விஷயங்களும் இதில் சேர்க்கப்படும். அறிக்கை காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனை நடந்த தேதி உட்பட இதில் வரும் வாங்கும் மற்றும் விற்கும் விவரங்களும் இதில் சேர்க்கப்படும். அந்த காலப்பகுதியில் பெற்ற வட்டி வருமானம், எந்த ஒரு வருமானம், வட்டி, டிவிடெண்ட், போனஸ் ஷேர்கள், உரிமை வழங்கல் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் இதில் சேர்க்கப்படும். போர்ட்போலியோ கிளையண்டை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட செலவுகள் இதில் சேர்க்கப்படும். மேலும் போர்ட்போலியோ மேலாளர் எடுத்துள்ள அபாய விவரங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட போர்ட்போலியோ மேலாளரிடம் உள்ள எந்த ஒரு முதலீட்டும் இதில் சேர்க்கப்படும். கூப்பன்களின் கட்டணத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால், முதலீட்டில் செலுத்த வேண்டிய மூலதனத்தில் தவறுகள் இருந்தால் அவையும் இதில் சேர்க்கப்படும். மேலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட கமிஷன் விவரங்களும் இதில் சேர்க்கப்படும். இந்த எல்லா விஷயங்களும் செயல்திறன் அறிக்கையில் இடம்பெறும். ஒரு முதலீட்டாளருக்கு இதை தெரிவிப்பது அவசியம். இப்போது ஜிப்ஸ் எனப்படும் உலகளாவிய முதலீட்டு செயல்திறன் தரநிலைகள் பற்றி பேசலாம். வாங்க இவை என்னவென்று பார்க்கலாம். ஜிப்ஸ் என்பது முதலீட்டு மேலாண்மை நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை தரநிலைகளின் தொகுப்பை முதலீட்டு சமூகத்திற்கு வழங்குகிறது. மேலும் தங்களது செயல்திறன் முடிவுகளை எதிர்பார்க்கும் வாடிக்கையாளர்களிடம் வழங்குவதற்கும் உதவுகிறது. இது ஒரு முதலீட்டு சமூகமாகும். இது சர்வதேச தரநிலைகளில் மிகவும் ஒழுங்குமுறையுடன் உள்ளது. இதற்கு ஒரு தனித்தரநிலை உள்ளது. இவை மிகவும் ஒழுங்குமுறையுடன் அமைந்தவை. இதில் எளிமையாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கூறுகிறது. மேலாண்மை நிறுவனம் தங்களது செயல்திறனை எதிர்பார்க்கும் வாடிக்கையாளர்களிடம் எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதையே இது எளிமையாக சொல்கிறது. ஜிப்ஸ் விளம்பரத்திற்கு சில வழிகாட்டுதல்கள் உள்ளன. வாங்க அவை என்ன என்பதை பார்ப்போம். கம்ப்ளையன்ஸ் குறித்த கோரிக்கையை உள்ளடக்கிய விளம்பரங்களில் கீழ்காணும் விஷயங்கள் இருக்க வேண்டும். அதாவது நிறுவனத்தின் விவரணம் இருக்க வேண்டும். மேலும் ஆர்வமுள்ள ஒருவர் எப்படி தகவல்களை தரலாம் மற்றும் பிரசன்டேஷனை தரலாம் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டும். ஜிப்ஸ் தேவைகளுடன் இணங்குவதாகவும் ஜிப்ஸ் விளம்பர வழிகாட்டுதல்களையும் கம்ப்ளையன்ஸ் அறிக்கையையும் பின்பற்றுவதாகவும் குறிப்பிடப்பட வேண்டும். விளம்பரப்படுத்தப்படும் மூலோபாயத்தின் விவரணம், அதற்கான காலம் முதல் இந்த வரை காம்போசிட் செயல்திறன் முடிவுகள் மற்றும் கீழ்காணும் காலப்பகுதிகளில் ஏதேனும் ஒன்றிற்கும் அல்லது இரண்டிற்கும் காம்போசிட் முடிவுகள் வழங்கப்பட வேண்டும். அவை எவை என்றால், முதல் 3 மற்றும் 5 ஆண்டுகளுக்கான வருடாந்திர காம்போசிட் செயல்திறன் வருமானங்கள் அந்த காலப்பகுதியின் முடிவில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ஒரு ஆண்டுக்கு குறைவான காலப்பகுதிக்கான முடிவுகள் வருடாந்திரமாக கணக்கிடப்பட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கான வருடாந்திர காம்போசிட் செயல்திறன் வருமானமும் இதில் சேர்க்கப்பட வேண்டும். எனவே வருடாந்திர வருமானங்கள் அதே காலப்பகுதியில் கணக்கிடப்பட வேண்டும். 7வது புள்ளி, செயல்திறன் நல்லதா அல்லது முதலீட்டு மேலாண்மை கட்டணத்தை கழித்த பிறகா என்பதையும் குறிப்பிட வேண்டும். பொருத்தமான காம்போசிட் பெஞ்ச்மார்க் நீங்கள் வழங்கி இருக்க வேண்டும். செயல்திறனை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்ட நாணயம் குறிப்பிடப்பட வேண்டும். பயன்படுத்தப்பட்ட லிவரேஜ் அளவின் விவரணையும் சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் ஏதேனும் டெரிவேட்டிவ்ஸ் எடுத்திருந்தால் அல்லது இதில் ஏதேனும் லிவரேஜ் நிலை இருந்தால் அதையும் குறிப்பிட வேண்டும். அப்படியென்றால் நண்பர்களே, இது எல்லாம் 10வது அதிகாரத்திலிருந்து எடுத்தது. இப்போது நாம் சில கேள்விகளை பார்க்கலாம். செயல்திறனை அளக்கும் முக்கியமான அளவுகோல் அது போர்ட்போலியோ வைத்திருக்கிறது. போர்ட்போலியோ பீட்டாவின் ரிஸ்க் பிரீமியம் ஷார்ட் ஜென்சன் மேஜர் பார்மா அல்லது திரேடர் மேஜர் ஆகும். நான் உங்களுக்கு சொன்னது போல போர்ட்போலியோ பீட்டாவால் நாம் வகுக்கிறோம். அதுதான் ட்ரெய்னர் ரேஷியோ. அதாவது RB-RF அதை போர்ட்போலியோ பீட்டாவால் வகுத்தால் அதையே ட்ரெய்னர் மேஜர் என்று அழைக்கிறோம். ஷார்ப் ரேஷியோவில் கீழே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருகிறது. இந்த 3 பங்குகளை கொண்ட போர்ட்போலியோவில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் என்ன? இதை பற்றி நாமும் ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம். போர்ட்போலியோவின் எடைகளை எதிர்பார்க்கப்படும் வருமானத்துடன் பெருக்க வேண்டும். அதாவது 0.2, 5.0.1, 2.0.5, 0.0.1, 0.0.2, 5.0.16, பதில் 12% ஆகும். இது மிகவும் எளிதாக நீங்கள் கணக்கிட்டு விடலாம். கேள்வி எண் 2. கேள்வி எண் 3. ஷார்ப் பெர்ஃபார்மன்ஸ் அளவீடுகள் என்பது போர்ட்போலியோ பிரீமியத்தை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடன் வகுக்க வேண்டும். வேரியன்ஸ், ஃபண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், லைன் ஸ்லோப் அல்லது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அல்ல. இது மிகவும் எளிய விகிதம். நான் முன்பே சொன்னது போல RBR வகுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்.
எனவே இங்கு பதில் a standard deviation of the rate operator. போர்ட்போலியோ பெர்ஃபார்மன்ஸ் அளவீட்டில் இன்ஃபர்மேஷன் ரேஷியோ என்பது என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். போர்ட்போலியோ எஸ்கே பெஞ்ச்மார்க் ரிஸ்குடன் ஒப்பிட்டு சரி செய்கிறது. மேலும் போர்ட்போலியோ வருமானத்தை எதிர்பார்க்கப்படும் வருமானத்துடன் ஒப்பிடுகிறது. YPM என்பது போர்ட்போலியோ பெர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு ரிஸ்க் யூனிட்டிற்கும் கிடைக்கும் வருமானத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறது. இது சராசரி வேறுபட்ட வருமானத்தை அந்த வேறுபட்ட வருமானத்தின் மாறுபாட்டின் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் கணக்கிடுகிறது. அதனால் இதுதான் பதில் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ குறிப்பாக 10ஆம் அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்ற வீடியோக்களை பார்க்க நீங்கள் இப்பட்டனை கிளிக் செய்யலாம். அங்கே எல்லா வீடியோக்களும் கிடைக்கும். அனைத்து லிங்குகளும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். சீரிஸ் லிங்கும் அங்கே கிடைக்கும். மேலும் சீரிஸ் 21 - இன் மற்ற அத்தியாயங்களை பார்க்கவும் எங்கள் பிளேலிஸ்டில் செல்லலாம். மிகவும் நன்றி.